It's all for you. வணக்கம். நம்ம வந்து இப்போ பப்பக்காயில் வந்து கார்விங் பண்ண போகிறோம். பப்பக்காயில் வந்து இப்போ ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் டிசைனும் கொஞ்சம் லீஃபும் வச்சு பண்ண போகிறோம். இது வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கேட்ரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை வந்து பார்த்து கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப யூஸாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இது. ஸோ அதற்காகவே இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பப்பக்கா எடுத்துக்கோங்க. இந்த பப்பக்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பீல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காயினோ இல்லை இது வந்து ஒரு பாட்டிலில் உள்ள கேப்போ ஏதாவது எடுத்துக்கோங்க. ஒரு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அது என்ன சைஸாக இருந்தாலும் நோ இஷ்யூ. பப்பக்காயில் வந்து ஒரு மீடியமாக சென்டர் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இதை வந்து நம்ம 90 டிகிரிக்கு ஆழமாக கட் பண்ண போகிறோம். ஒரு 4 மில்லிமீட்டர் இருக்க மாதிரி இதை கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணுங்கள். அதே வந்து இதை அப்படியே சரித்து ஒரு சின்ன ஒரு பெண்டு கொடுத்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து சின்ன சின்ன பீசஸ் இருக்கும், அதை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த தோல் அப்படியே கட் பண்ணிக்கோங்க, சென்டர் தோல் மட்டும். எதனால் சென்டர் தோல் கட் பண்ணுறோன்னா ஃப்ளவருக்குள்ளே வந்து நமக்கு அந்த பச்சை இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. லீஃபுக்கு மட்டும்தான் பச்சை வேணும். நம்ம ஒரு அவுட் ட்ராயிங்காக தான் வந்து நம்ம தோல் எடுக்காமல் பண்ணுறோம். இல்லைனா பீல் பண்ணி பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பட் நமக்கு அந்த லைன் தெரிகிறதுக்காக நம்ம வந்து பச்சை வந்து தோலை எடுக்காமல் அந்த பச்சை ஒரு கலர்லேயும் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி சைடை வந்து லைட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த பப்பக்காவோட வந்து ஷேப்பில், இந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ச் லென்த்துக்கு இந்த மாதிரி சரிச்சு கட் பண்ணணும். ஒரு லீஃப் ஆகிடுச்சு. ஸோ இனி இதோட மிடில், இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இதுலேருந்து அந்த மிடில் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிடில்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து அடுத்த ஒரு இன்ச் தள்ளி கொண்டு நிப்பாட்டியிருக்கோம். பப்பக்கா கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால ஒரு வாட்டி 2 வாட்டி லைட்டாக கொஞ்சம் ஆழமாக கட் பண்ண வேண்டியது வரும். ஃபஸ்ட் டைம் வராது. ஸோ 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி அந்த லீஃப் வந்து அடுத்த மிடில்லேருந்து அடுத்த ஒரு இன்ச் தள்ளி நம்ம கட் பண்ணுறோம். அடுத்தது இதே போல் இந்த மிடில்லேருந்து அப்படியே ஆரம்பித்து அடுத்த ஒரு ஃப்ளவரோட எண்டு வருது இல்லைங்களா, அதில் வந்து முடிக்கிறோம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு சென்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் தள்ளிட்டு இருக்கும். அது லைட்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி. இல்லைன்னா அது ஒரு முள் மாதிரி நிற்கும். இப்போ அதையும் வந்து லைட்டாக இந்த ஃப்ளவர் மிடில்லேருந்து அடுத்த ஃப்ளவரோட எண்டு வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா சர்க்கிளாக நீங்கள் வந்து அது வந்துடும் உங்களுக்கு. ஆக்சுவலி ஒரு மிடிலேருந்து அடுத்த ஒரு எண்டு, அடுத்த மிடிலேருந்து அடுத்த எண்டு, அடுத்த மிடிலேருந்து அடுத்த எண்டு, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது உங்களுக்கு அது சுருங்கிட்டே வரும். உங்களால் எவ்வளோ தூரம் அதை கட் பண்ணி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன உங்களால் எவ்வளோ ஒரு லைன் வரைக்கும் ஓகே, இதுக்கு மேலே என்னால் சின்னதாக்க முடியலை, கத்தி வந்து பெண்ட் ஆக மாட்டேங்குது, இல்லை உங்களுக்கு கட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா ஸோ அதோடு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து 2 கிராஸ் ஆட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு லைட்டாக விரிஞ்சிருக்க மாதிரி அது நீங்கள் கிராஸை கட் பண்ணலாம். இல்லை 4 ஆட்டு சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா கூட அது வந்து ஒரு டிசைனாக மாறிடும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ரொம்ப ஆழமாக கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ இன்னும் நம்ம இதுவாக கட் பண்ணலாம், பட் வேணாம், நம்ம இதை முடிச்சு விட்ருவோம். இந்த மாதிரி 2 சைடையும் கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு எண்டு வந்துருச்சு. ஸோ இனி வந்து நம்ம சைடு கட் பண்ணலாம். சைடு வந்து 4 மார்க்கிங் பண்ணிக்கோங்க கரெக்டாக கிராஸில். இப்போ நீங்கள் மார்க் பண்ண இடத்துல இருந்து
அப்படியே ஒரு பெண்டு கொண்டு வந்து ஒரு மார்க்கில், நீங்கள் அடுத்த மார்க் பண்ணீங்க இல்லையா, அந்த மார்க்கில் கொண்டு வந்து முடிக்கணும். அதே மார்க் அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் அதே அளவுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து முடிச்சிங்கன்னா ஒரு டபிள்யூ ஷேப்பில் இருக்கும். ஒரு வகையாக ஒரு ஒரு பீட் வர மாதிரி, ஒரு மியூசிக் பீட் வர மாதிரி அப்படி ஏறி இறங்கி வரும். இந்த மாதிரி அந்த தோலை தொட்டு கட் பண்ணணும். நம்ம தோலை கட் பண்ணக்கூடாது. தோலில் கட் பண்ணிட்டோன்னா நம்ம கொஞ்சம் கூட பெருசாக வெட்டுறோன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன லெவலில் வெட்டுறீங்களோ அதே ஃபாலோ பண்ணி அதே தோலோட அழகுக்கு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக அந்த ஃப்ளவர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டே வரேன். அந்த டபிள்யூ கட் பண்ண அப்புறம் அந்த லீஃபை தொட்டு அந்த பச்சையை தொட்டு அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து முடிச்சிடணும். அப்புறம் அந்த தோலை அப்படியே பீல் பண்ணி எடுத்துங்க. இது கொஞ்சம் ஒரு 5 mm உங்களுக்கு ஆழம் கண்டிப்பாக இறக்கி ஆகணும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த கட் பண்ண அப்படியே கொண்டு விட்டுருக்கும்போது அந்த கட்டு எவ்வளோ ஆழமாக கட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு mm கூட வச்சு தான் அடுத்த கட்டு நீங்கள் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அது கட் ஆகி அப்படியே வி ஷேப்பில் அது அப்படி வந்துடும். இப்போ நான் இந்த கட் பண்ணியிருக்கேன். இதை விட கொஞ்சம் ஆழமாக நான் இப்போ கட் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஆழமாக கட் பண்ணுறேன். அப்படின்னா தான் அது ஈஸியாக வந்துடும். ஏன்னா 2 பக்கமும் கட் ஆகிடுச்சு, அது செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு டபிள்யூ ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த தோலை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி கொண்டு போகும்போதே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்துடுச்சு. ஸோ நம்ம அதுலேருந்து அப்படியே கட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி முடிச்சிட்டோம். அது முடிஞ்சிருச்சு. ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி திரும்ப இன்னொரு வாட்டி கட் பண்ணிக்கோங்க, வந்துடும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அடுத்த லீஃப் போடுறோம். இந்த மாதிரி கட் பண்ணி கொண்டு வந்துட்டுருங்க. ஆர்டர் வைஸில் அப்படியே உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அந்த லீஃபை கொண்டு வந்து முடிக்கிறதுல இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கூட பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட பெருசாக கட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு சின்ன லீஃப் தான் வேணும் அப்படின்னா சின்னதாகவே முடிச்சுக்கோங்க. ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக கேட்ரிங் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணாங்க. ஹோட்டல் ஃபீல்டு போகும்போது, ஒரு கிச்சன் டிபார்ட்மெண்ட்லாம் போகும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இது. ஏன்னா கார்விங் கிச்சனுக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு சைடில் இருக்கும்போது அவங்களுக்கு இதுவும் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இனி இப்போ முடிஞ்சிருச்சு, ஃப்ளவர் முடிஞ்சிருச்சு. இனி நம்ம இதை ஒரு ரவுண்டு ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணணும். ஒரு யூ ஷேப்பில் கட் பண்ணணும். ஒரு யூ ஷேப்பில் அப்படி வளைச்சி கட் பண்ணிங்கன்னா அப்படி நீட்டாக வந்துடும். அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் இருக்குது பாருங்கள். யூ ஷேப்பில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி யூ ஷேப்பில் ரவுண்டாக ஃபுல்லாக ஃப்ளவருக்கு கட் பண்ணுங்கள். பண்ணிகிட்டே வாங்க. கட் பண்ணிட்டு வரும்போது லாஸ்ட் இந்த எண்டில் வரும்போது உங்களுக்கு இனி இந்த லீஃப் வெட்டும்போது கட் பண்ணும்போது அந்த ஒரு டிப்பு கொஞ்சம் அந்த தோலில் வர மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி சரித்து கட் பண்ணி அந்த லீஃப் அந்த தோலில் லைட்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தோலோட அந்த ஒரு பச்சை லாஸ்ட் அந்த டிப்பில் இருக்கும்போது அந்த லீஃபு கொஞ்சம் கூட அழகாக இருக்கும். அப்படியே கொண்டு வந்து அந்த அந்த பச்சையோடு சேர்த்து கட் பண்ணுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் லைட்டாக அப்படி ஒரு வளைச்சி லைட்டாக ஒரு எஸ் மாதிரி அப்படியே லைட்டாக அதை வளைச்சி அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக இருக்கும். இல்லை வி தான் கட் பண்ணணும்னா வியாவும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பெண்ட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த பச்சையோட கனெக்ட் பண்ணிக்கோங்க.
இனி இப்போ வந்து இதை லைட்டாக ஒரு சர்ச் வெட்டிக்கோங்க. வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் வந்துடும். ஏன்னா நீங்கள் நேராக கட் பண்ணிங்க. ஸோ சர்ச் வெட்டும்போது அந்த பீஸ் ஈஸியாக வந்துடும். இதை ஃபாலோ பண்ணி அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அப்படியே சர்ச்சு கட் பண்ணுவேன், வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ண வேண்டியதான். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக கட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இல்லை வேணாம், அப்படி கட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருங்க. இந்த மாதிரி உங்களால் கண்டினியூவாக கட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணி கொண்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கட் பண்ணி கொண்டு வர்றதா அப்படியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம இனி அதே போல் இன்னொரு லைன் கட் பண்ண போகிறோம். யூ ஷேப்பில், கொஞ்சம் பெரிய யூ ஷேப்பாக இருக்கணும். ஏன்னா உள்ள அதாவது அது அந்த சென்டர்லேருந்து பண்ணி முடித்து வெளியே வர 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே தான் வரணுமே தவிர சின்னதாகக்கூடாது. இல்லை அதே சைஸே நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடாது. அதுலேருந்து அப்படியே பெருசாகிட்டு வரணும் அந்த ஃப்ளவர். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே முதல்ல நான் கட் பண்ண அந்த யூ ஷேப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொஞ்சம் சரிச்சு கட் பண்ணுங்கள். நேராக கட் பண்ணிங்கன்னா வந்து வந்து அதை ஓட்டையாக்கிடும். நம்ம இப்போ வந்து பாதி அந்த டிசைனையும் பாதி லீஃபும் போட போகிறோம். ஸோ வந்து அந்த பக்கம் வந்து நம்ம அந்த ரவுண்டை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அதை ப்ளைன் ஆக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டோம். இனி வந்து அதே அந்த ஒரு டிசைனை நம்ம திரும்ப போட போகிறோம். அந்த லீஃப் டிசைனை கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே ஷேப்பில் பப்பாயா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த மாதிரி ஷேப் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டிசைனை நீங்கள் ஓனாகவே க்ரியேட் பண்ணுங்கள். எவ்வளோ உங்களுக்கு எந்த பக்கம் இந்த முள்ள டிசைன் வேணும், இல்லை முள்ள டிசைன் எனக்கு வேண்டாம், ஃபுல்லாக லீஃப் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாக லீஃப் வேண்டாம், எனக்கு முள் டிசைன் தான் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் முள் மாதிரி இந்த ஃப்ளவரோட அந்த டிசைனையும் நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாதிரி லீஃபுக்கு கட் பண்ணிடலாம். நம்ம முதல்ல கட் பண்ண அதே ஷேப்பை இன்னும் ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி சென்டரில் ஒரு 2 மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லீஃப் வந்து அப்படியே அந்த ஒரிஜினல் லீஃபோட அந்த ஒரு லுக் வந்துடும். இந்த லீஃபில் வந்து இன்னும் நம்ம நிறைய டிசைன்ஸ் கொடுக்கலாம். இந்த முள்ளு மாய்ப்பட்டது கொடுக்கலாம், இல்லை ஒரு பெண்டு வர மாதிரி கொடுக்கலாம், எப்படினாலும் கொடுக்கலாம். பட் நம்ம இப்போ பேசிக் பண்ணுறதுனால ஸோ ப்ளைனாகவே கொடுப்போம். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லீஃப்லேயே நிறைய வித்தியாசங்கள் நம்ம பண்ணும்போது அந்த இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கை வந்து நம்ம இந்த மாதிரி அந்த ஷேப்பை கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம இந்த பெண்டு நிறைய நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது. இந்த பெண்டு ட்ரை பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து அடுத்தடுத்த அந்த ஒரு வளைவை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இந்த பெண்டை மெயினாக கொண்டு வரணும். ஸோ திரும்ப இதை ட்ரை பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். கிட்டத்தட்ட நம்ம முடிக்க போகிறோம். இனி பாருங்கள் இந்த பப்பாயாவில் வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து லீஃப் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு லீஃப் கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம இந்த இடத்துல வந்து அந்த டிசைனை கொடுப்போம் நம்ம ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணி நம்ம லீஃப் கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு டிசைன் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு டிசைன் கொடுக்குறேன்.
முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இனி இந்த இடத்துல ஒரு லீஃப் கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த டாப்பில் எப்போவுமே வந்து இந்த அந்த பப்பாயாவோட அந்த முடிகிற ஏரியா இருக்கு இல்லையா, அதில் ஒரு லீஃப் எப்போவுமே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷலாகவே இருக்கும் அந்த இடம். அது லீஃபுக்காகவே அந்த இடம் ஒதுங்கின மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு லீஃப் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே லீஃப் கொடுத்துருவோம், அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து அந்த அந்த லீஃபை சுற்றி ஒரு ஒரு 3 to 4 mm வந்து சரௌண்டிங்காக அப்படி பச்சை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பச்சையாக இருந்தால் நல்லா இருக்காது. அது ஒரு லைட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ஒரு லுக்காக இருக்கும். ஸோ அந்த லைட்டாக அந்த ஒரு இது மட்டும் வச்சுட்டு மற்ற அவ்வளோத்தையும் பீல் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்சிச்சு. இனி இந்த யூ ஷேப் டிசைன் நம்ம கொடுப்போம். போன வீடியோஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப் கொடுத்துருப்பேன். அது ஒரு ஸ்டெப்பு. நம்ம இப்போ வந்து யூ ஷேப் கொடுக்குறோம். இந்த யூ ஷேப் ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஸோ யூ ஷேப் அப்படி இந்த டிசைனை பேட்டர்னாகவே அப்படி கொடுத்திங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு இப்படி ஏறி இறங்கி இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கு கொடுக்கும். ஏன்னா இன்னொன்று, நம்ம இந்த பேட்டர்ன் வைஸில் பார்த்திங்கனாலும் அந்த ஃப்ளவரை சுற்றி நம்ம இந்த யூ ஷேப் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதே யூ ஷேப் ரன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். வி கொடுத்திங்கன்னா டோட்டலி வந்து அது ஒரு கான்செப்ட்லேயும் இது ஒரு கான்செப்ட்லேயும் இருக்கும். ஸோ ஒரே கான்செப்டில் பண்ணுறதுனால இந்த யூ கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஈஸியாக கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஒரு பெண்டு தான் ஒரு யூ ஷேப்பில். முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த யூ ஷேப்பெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த பேட்டர்ன்டாக. ஸோ முடிஞ்சிச்சு, க்ளீன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த சின்ன சின்ன நார்லாம் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.